ஆதித்யாய சோமாய மங்களாய புதாயச குரு சுக்ர சனீஸ்வராய ராகு கேதுவே நமக. உலகெங்கும் வாழும் நெக்ஸ்ட் ஜென் ஆஸ்ட்ரோ நேயர்களுக்கு வீனஸ் பாலாஜி அன்பு வணக்கங்கள். நான் வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியின் ஜோதிட பேராசிரியர் மற்றும் சோழி பிரசன்ன ஜோதிட ஆராய்ச்சியாளராக இருந்து அனைவருக்கும் போய் ஜோதிடம் சேர்ந்த பணியில் இருக்கோம். நம்ம 12 ராசி அன்பர்களுக்கும் சனி வக்கர பெயர்ச்சி பலன்களை பற்றி இந்த வீடியோ டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். சனி வக்கரமானால் என்ன பலன் தரும்? சனி பகவான் சூரியனுடைய நீள்வட்ட பாதையிலிருந்து விலகி இருக்கும் பொழுது அந்த கிரகம் வக்கரம் அடையும் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ அந்த சூரியனுடைய ஒளி அந்த சனி பகவானுக்கு விழாதனால அந்த கிரகம் பின்னோக்கி நகர்வது போல் ஒரு தோற்றத்தை கொடுக்கும். தோற்றம் தான், சில பின்னோக்கி நகரல, அவர் ஸ்லோவாகிறாரு, அதனால் அது பின்னோக்கி நகர்ற மாதிரி இருக்கும், அவ்வளோதான். அந்த மாதிரி தோற்றத்தை அமைப்பு கொண்ட அந்த வக்கரமான சனி பகவான் இயற்கைக்கு மாறான பலன் தரப்போகிறார். அப்போ இந்த இயற்கைக்கு மாறான பலன் சொல்லும்போது பார்த்திங்கன்னா, அவர் நல்ல நிலைமையில் இருக்கும் பொழுது கர்மக்காரகன் சொல்லுவோம். நிறைய ஏழரை சனி, அஷ்டம சனி, அர்த்தாஷ்டம சனி சம்பந்தமான ராசி என்பவர்களுக்கு கெட்ட பலனை கண்டிப்பாக கொடுப்பார். ஆனால் அது இயற்கைக்கு மாறான பலனை கொடுக்கணும்னு சொல்லும்போது என்னன்னா, அந்த சனி பகவான் நல்ல பலன்களையும் வாரி வழங்க வல்லமை கொண்டவர். அது மட்டும் இல்லாமல் உங்கள் ஜாதகத்தில் சனி பகவான் வக்கரமாக இருக்கக்கூடிய ஒரு ஜாதகமாக இருக்குது அப்படின்னா, இந்த சனி பகவானுடைய வக்கர பெயர்ச்சி மென்மேலும் உங்களுக்கு பலவிதமான மாற்றங்களை தரும். அந்த மாற்றங்கள் நல்ல மாற்றங்களா இல்லை பாதகமான மாற்றங்களா அப்படின்னு ஒவ்வொரு ராசி என்பவர்களுக்கும் 12 ராசி மேஷத்துலேருந்து மீனம் வரைக்கும் டீட்டெயிலாக எந்த விஷயங்கள் செய்யலாம், எந்த விஷயங்கள் செய்யக்கூடாது அப்படின்னு டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். மிதுன ராசி அன்பர்களுக்கு சனி பகவானுடைய வக்கர பயிற்சி பலன்கள் இந்த வீடியோ டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இந்த மிதுன ராசி அன்பர்களுக்கு வருகின்ற ஜூலை மாதம் 13ஆம் தேதி சனி பகவான் வக்கரகதிக்கு போக போகிறாரு. அடுத்த 138 நாட்கள் மிதுன ராசிக்கு 10ஆம் இடத்தில் வக்கரகதியில் இருக்க போகிறார். ரொம்ப விசேஷமான ஒரு அமைப்பு. இந்த மிதுன ராசி அன்பர்களுக்கு டபுள் தமாக்கா ஆஃபர், ஒன்று வாங்கினா ஒன்று ஃப்ரீ, இது மாதிரி சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு யோகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் இந்த 138 நாட்கள். மிஸ் பண்ணவே பண்ணாதீங்க. ஏன்னா நிறைய மிதுன ராசி அன்பர்கள் கடன் பிரச்சனையும் உறவுகளால் நிறைய தொந்தரவுகளையும் கஷ்டங்களையும் கணவன் மனைவி பிரிவினையும் சந்தித்து கொண்டிருக்கிறவர்கள் இந்த மிதுன ராசி என்பவர்கள். அவங்களுக்கு எல்லாருக்குமே இந்த சனி பகவானுடைய வக்கர பெயர்ச்சி ஒரு எண்ணற்ற மாற்றங்களை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான பயிற்சி. ஏன்னா மிதுன ராசி அப்படின்னா பயங்கர புத்திசாலி. ஆனால் உங்களுடைய வாழ்க்கை அது மாதிரி இருக்கா இல்லைன்னு கேட்டால் இல்லை. பயங்கர அறிவாளி, ரொம்ப ஜாலியாக இருக்கக்கூடிய ஆள். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா லாஸ்ட் ஒரு 5 to 10 இயர்ஸாக மிதுன ராசி இருக்கவங்களாம் ஏண்டா வாழ்க்கையை வாழ்கிறோம் அப்படின்ற ஒரு நிலை தான் இந்த மிதுன ராசி என்பவர்களுக்கு இருக்குது. மெயின் பிரச்சனைனா கடன் பிரச்சனை. அது வேலை பார்த்தாலும் சரி, பிஸ்னஸ் பண்ணாலும் சரி. அதுவும் முக்கியமாக மிதுன ராசியில் பிறந்திருக்கீங்க, உங்களுக்கு சனி திசையோ புதன் திசையோ நடக்குதுன்னா வாழ்க்கையே திருப்பி போடக்கூடிய சம்பவங்கள் நிறைய நடந்திருக்கும். அந்த மாதிரி பிரச்சனை மாட்டிக்கிட்டு என்ன பண்ணுறது தெரியாமல் முழிச்சிட்டு இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த சனி பகவானுடைய வக்கர பயிற்சி நல்ல மாற்றங்களை கொடுக்கும். கரெக்டாக யூஸ் பண்ணுங்கள். என்ன பண்ணணும் அப்படின்னா, முக்கியமாக மிதுன ராசியில் இருக்கக்கூடிய தொழில் செய்யக்கூடியவர்கள் நிறைய பேர் என்ன பண்ணுறீங்கன்னா, தப்பான தொழிலை சில பேர் செய்கிறீங்க. ஏன்னா அந்த புத்திசாலி என்ன சொல்லுவோம் அப்படின்னா, நம்ம தான் கணக்கெலாம் கரெக்டாக போடுறோமே, இவ்வளோ விற்றா இவ்வளோ ப்ராஃபிட்டு, இவ்வளோ எடுத்துகிட்டு போகிறோம் அப்படின்னா பிஸ்னஸில் இறங்கியிருப்பீங்க. ஆனால் அந்த மாதிரி இல்லை, ரியாலிட்டியில் அது மாதிரி இல்லை. நிறைய பேர் பேருக்கு பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கீங்க. அந்த பேருக்கு பிஸ்னஸ் பண்ணுறதுனா என்ன ஆகும்னா, வேறு வழி இல்லை சார், கடன்காரங்களுக்கு பதில் சொல்ல வேணாமா, இதுதான் பிரச்சனையே. அப்போ என்ன பண்ணணும், நீங்கள் அதுக்கு என்ன மாற்று வழி? இப்படியே ஓடிட்டு இருந்தால் எப்படி என்ன பண்ணுவீங்க? கடைசியில் இருக்கிற சொத்தை மொத்தமாக விற்றுட்டு கடைசியில் கடன் கட்டு போயிடுற மாதிரி ஆயிடும். அப்போ என்ன பண்ணணும், உங்களுடைய சுய ஜாதகத்தை ஒரு வாட்டி பாருங்கள். என்ன பண்ணலாம், பண்ணக்கூடாதா, என்ன பிஸ்னஸ் பண்ணலாம். நிறைய பேர் அதான் சொன்னேன், இந்த கணக்கு போடுறீங்களே தவிர அந்த பிஸ்னஸ் நம்மளுக்கு செட் ஆகுமா? இல்லை சார், நான் ஒரு கம்பெனியில் வேலை பார்த்தேன் சார், அந்த கம்பெனியில் வேலை பார்க்கும்போது நான் தான் சார் நிறைய பிஸ்னஸ் பண்ணுவேன், அவங்க என்னை வச்சு நிறைய சம்பாதிச்சாங்க, இல்லைன்னு சொல்லலை. ஆனால் அது உங்களுக்கு செட் ஆகுமா? ஒரு வேலை பார்க்குறதுக்கும் பிஸ்னஸ் பண்ணுறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. அது உங்களுக்கே தெரியும். நீங்கள் வேலை பார்க்கும்போது எப்படி இருந்திருக்கும் சில சூழ்நிலை, பிஸ்னஸ் பண்ணும்போது எப்படி இருந்திருக்கும் சூழ்நிலை தெரியும். ஏன்னா வேலை பார்க்கும்போது வேலை பார்த்தா போதும், பிஸ்னஸ் பண்ணும்போது இல்லை, பேமெண்ட்டை ஃபாலோ பண்ணணும், கஸ்டமர்கிட்ட பார்க்கணும், ஆர்டர் எடுக்கணும், கொட்டேஷன் கொடுக்கணும், ஒர்க்கரை ஃபார்வர்ட் பண்ணணும், ஒர்க்கரை ஹேண்டில் பண்ணணும், இவ்வளோ பிரச்சனை இருக்கா இல்லையா? அப்போ அதில் ஏதாவது ஒரு தோல்வியை சந்திக்கக்கூடிய காலகட்டத்தில் என்ன ஆயிருன்னா அப்படியே மொத்தமாக டோட்டலாக லாக் ஆகிடுவீங்க.
அது மாதிரி இல்லாமல் இந்த காலகட்டத்தில் ஏன் நம்மளுக்கு லாஸ் நடக்குதுன்னு தெரிஞ்சுங்க முதல்ல. அதே மாதிரி வருமானம் வர்றதுக்கு பல வழிகளில் யோசிங்க. நிறைய மிதுனராசி என்பது என்னென்னா, ஒரு விஷயத்தை போட்டு தொங்கிட்டுருங்க, ஒரு விஷயம் பண்ணாதீங்க. ஒரு விஷயம் பண்ணால் கண்டிப்பாக மிதுனராசி என்பது தோற்றுருவீங்க. என்னை பொறுத்த வரைக்கும் மினிமம் ஒரு 3 பிஸ்னஸ் பண்ணணும். அதுக்கான வாய்ப்பு இருக்கா அப்படிலாம் பண்ணாதீங்க. ஏன்னா அந்த 3 பிஸ்னஸ் பண்ணும்போது மிதுனராசிக்கு எப்பவுமே அது உபயராசினால் ஒன்று அப்பில் இருக்கும், ஒன்று டவுனில் இருக்கும், மாறி மாறி இருக்கும். நீங்கள் 3 பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு அது நல்லாவே தெரியும். ஆமாம் சார் நீங்கள் சொல்கிற கரெக்டு, ஒரு காலகட்டம் இந்த பிஸ்னஸ் நல்லா இருந்தது, ஒரு காலகட்டம் பிஸ்னஸ் நல்லா இல்லை, நீங்களே சொல்லுவீங்க. அப்போ என்ன பண்ணணும், நீங்கள் மாறிக்கணும். மாறாமல் இல்லை கடன் கட்டத்துக்காக நான் பிஸ்னஸ் பண்ணேன்னு சொன்னால் அது கண்டிப்பாக பிரச்சனையை தான் கொடுக்கும். கேர்ஃபுல்லாக இருங்க. இந்த காலகட்டம் பல வழியில் பணம் வர்றதுக்கான வாய்ப்பு உண்டு, பல வழிகளில் தொழில்கள் மாற்றம் செய்வதற்கான ஒரு வாய்ப்பு உண்டு. முதல்ல சொன்ன மாதிரி ஒன்று வாங்கினா ஒன்று ஃப்ரீன்னு சொல்கிற மாதிரி இந்த பிஸ்னஸில் ஒன்று பண்ணும்போது இன்னொரு பிஸ்னஸ் எக்ஸ்ட்ரா வரதுக்கான சான்சஸ் இருக்குது. அதை கரெக்டாக பிளான் பண்ணிங்கன்னா சேஃப். எங்கே சார் பணம் தான் சார் பிரச்சனை, பணம் தான் பிரச்சனை எல்லாருக்கும், யாருக்கு இல்லை. ஆனால் அதை சம்பாதிக்கக்கூடிய அறிவு புத்திசாலித்தனம் மிதுனராசிக்கு உண்டு. ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, தப்பான பிஸ்னஸ் பண்ணும்போது என்ன ஆகும், உங்களை காப்பாற்றவே முடியாது. அதை மட்டும் பார்த்துக்கங்க. அதே போல் வேலை செய்யக்கூடியவங்களும் அப்படி தான். நிறைய பேர் என்ன பண்ணுறீங்கன்னா, நான் வந்து இந்த இடத்துலையே வேலை செய்வேன், இந்த ஃபீல்டுலேயே வேலை செய்வேன், இப்படின்ற பிரச்சனை சில பேருக்குலாம் இருக்குது. சார் நான் என்ன சார் படித்தது தானே சார் வேலை பார்க்க முடியும், கரெக்ட் இல்லைன்னு சொல்ல. ஆனால் யாராவது படித்ததுக்கு வேலை பார்க்குறாங்களா கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். நிறைய மிதுனராசியே இதுக்கு பதில் சொல்லுவீங்க. யாரெல்லாம் படித்த ஃபீல்டுக்கு வேலை பார்க்குறீங்க மெசேஜ் போடுங்க. படிக்காத ஃபீல்டு, உங்களுக்கு சம்மந்தமே இல்லாத ஃபீல்டில் எத்தனை பேர் வேலை பார்க்குறீங்க ஒரு மெசேஜ் போடுங்களேன், இந்த கமெண்ட்டில் போடுங்களேன் பார்ப்போம். உண்மையிலே நிறைய மிதுனராசி என்பது ஒரு பேசிக் குவாலிஃபிகேஷன் ஒன்று வச்சுருப்பீங்க. ஆனால் வேலை பார்க்குறது எல்லாமே எதை படிச்சிங்களோ அதெல்லாம் ₹1 கூட சம்மந்தம் இல்லாமல் வேறு வேலை பார்த்துட்ருப்பீங்க. அப்போ என்ன ஆகுன்னா, ஒரு காலகட்டத்தில் ஒரு 40 வயசுக்கு மேலே 45 வயசுக்கு மேலே நீங்கள் உங்களுடைய திறமையை வளர்த்துக்காமல் இருக்கக்கூடிய மிதுனராசி நண்பர்களுக்கு வேலையில் பிரச்சனைகள் வந்தே தீரும். வேலையில் தொந்தரவு வரும், வேலையை விட்டு அனுப்புவாங்க. வேலையை விட்டு அனுப்புனா வேறு இடத்துல ட்ரை பண்ணும்போது என்ன ஆகுனா, அவங்க படித்ததுக்கும் இதுக்கும் சம்மந்தமே இல்லாத மாதிரி இருக்கும். அப்போ என்ன ஆகும், தேவையில்லாத பிரச்சனை நிறைய பேர் மாட்டுவீங்க. சில பேர் என்ன வேறு வழி இல்லை சார் இந்த கம்பெனியில் தான் இருந்தாகணும் அப்படின்ற ஒரு கம்பல்ஷனில் ஒர்க் பண்ணும்போது என்ன ஆகுனா, சம்பளம் அதிகமாக இருக்காது, வேலையில் பலு அதிகமாக இருக்கும். இந்த மாதிரி பிரச்சனைலாம் நிறைய பேர் மாட்டிருக்கீங்க. அதனாலே பார்த்தீங்கன்னா வாழ்க்கையில் க்ரோத் இல்லை, நான் வேறு எங்கேயும் மாற முடியல, எனக்கு வந்து அப்படின்னு நினைக்கக்கூடிய நிறைய மிதுனராசி என்பவர் பார்த்துக்கிட்டே இருக்கும். அந்த மாதிரி இல்லாமல் நீங்கள் என்ன பண்ணணும்னா, ஒரு வேறு வேலையை தேடுவதற்கான ஒரு வாய்ப்பு இந்த காலகட்டத்தில் இருக்குது. அதற்கான முயற்சிகள் செய்யுங்க. இல்லை சார் வேறு எங்கேயும் கிடைக்காதுன்னு மட்டும் நான் யோசிச்சுட்டு உட்காந்துருக்காதீங்க. இந்த காலகட்டம் வெளியூர் சென்று வெளிநாடு சென்று வேலை பார்ப்பதற்கான ஒரு வாய்ப்பு இந்த மிதுனராசி என்பவர்களுக்கு இருக்குது. அதுக்கான முயற்சிகளை மட்டும் செய்யுங்க. இங்கே இருக்கிற இடத்துலே பண்ணணும். மனைவி வேலைக்கு போகிறாங்க, குழந்தைங்க ஸ்கூலுக்கு போகிறாங்க, அப்பா அம்மா உடம்பு எல்லாம் கரெக்டு தான். ஆனால் நீங்கள் நல்லா இருந்தால் தான் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும், அவங்க சந்தோஷமாக இருப்பாங்க. நீங்கள் கஷ்டப்படுறத பார்த்து உங்கள் அம்மா அப்பா அழுதுட்டு தான் இருக்காங்க. உங்கள்கிட்ட வேணால் சொல்லாமல் இருக்கலாம். மனைவி வருத்தப்பட்டு தான் இருப்பாங்க. குழந்தைங்களுக்கு எதுவும் செய்ய முடியல, நீங்களே வருத்தப்பட்டு தான் இருக்கீங்க. அப்படி இருக்கும்போது என்ன யூஸு? அப்போ ஊர் மாறி போங்க, வேறு ஊருக்கு தேடுங்க, வெளிநாடு போங்க, ஏதாவது ஒரு ட்ரை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நேரம் நல்லா இருக்கும்போது உங்களுக்கு அதுக்கான வாய்ப்புகள் வரும். முயற்சிகள் வெற்றி அடைவதற்கான ஒரு வாய்ப்பை இந்த சனி பகவானுடைய வக்கர பயிற்சி காலகட்டங்கள் கண்டிப்பாக கொடுக்க போது. அதற்கான முயற்சிகள் செய்யலாம். அதே போல் நம்ம முதல்ல சொன்னாமல் திருமண உறவுகளில் ஒரு எதிர்பார்ப்புகள்னால நிறைய பேருக்கு மேரேஜ் ஆகாமல் இருக்குது. அந்த எதிர்பார்ப்புகளை குறைச்சிங்க, கண்டிப்பாக உங்களுக்கு திருமண யோகம் வரும். அதே போல் இந்த காலகட்டத்தில் திருமணத்தில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளுக்கு ஒரு முடிவு, ஒரு தீர்வு, ஒன்று சேர்ந்து வாழ்றதுக்கான வாய்ப்பு, இல்லை டைவர்ஸ் வாங்கி பிரியறதுக்கான ஒரு சூழ்நிலையும் கண்டிப்பாக வரும். அதற்கான முயற்சிகளை செய்யலாம். நிறைய பேருக்கு வம்பு வழக்குகள்லாம் தீர்வதற்கான ஒரு வாய்ப்பு உண்டு. அது கோர்ட்டு கேஸு, டைவர்ஸு, அதே மாதிரி அடிதடி தகராறு கேஸு, செக் பவுன்ஸ் கேஸு, வேறு லீகல் ஆக்ஷன்ஸ் எதாக இருந்தாலும் சரி, அதெல்லாம் தீர்றதுக்கான ஒரு வாய்ப்பை இந்த சனி பகவானுடைய வக்கர பயிற்சி கொடுக்க போகுது. அது மட்டும் இல்லாமல் நிறைய பேருக்கு நான் முதல்ல சொன்ன மாதிரி இடம் மாற்றத்துடன் வேலை மாற்றம் அது உறுதியாக இருக்குது. அப்போ என்ன பண்ணலாம், ஃபாரினுக்கு ட்ரை பண்ணுங்கள். ஃபாரின்லேயே இருக்கேன் சார், அங்கேயே எனக்கு வேலை போயிடுச்சு சார், நான் நல்லா தான் வந்தேன், நல்லா தான் சம்பாதிச்சிருந்தேன், திடீர்னு வேலை போயிடுச்சுன்னு சொல்லக்கூடியவர்கள் உறுதியாக நீங்கள் என்ன பண்ணணும்னா வேறு ஸ்டேட்டுக்கு உடனே மாறிடுங்க. யோசிக்காதீங்க. வேறு ஸ்டேட் மாறி ட்ரை பண்ண போகிறேன், வேறு கண்ட்ரி மாறி ட்ரை பண்ண போகிறேன்னு பண்ணுங்கள். 100% வேலை கிடச்சிடும். நீங்களே கமெண்ட் பண்ணுங்கள். அதே போல் நிறைய மிதுனராசி வெளிநாட்டிலே இருந்துமே வேலை இல்லாமல் இருக்கீங்க, அவங்களுக்கெல்லாம் உறுதியாக வேலை கிடைக்கும். சில பேருக்கு வேலை போகக்கூடிய தருணத்தில் இருக்கீங்க. இந்த வேலை போகக்கூடிய தருணத்தில் இருக்கவங்களாம் ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்கிறேன், நீங்கள் அதை ப்ரொலாங் பண்ணிட்டே வந்துடாதீங்க. அடுத்த மாதம் சரியாயிடும், அதுக்கு அடுத்த மாதம் சரியானு தள்ளிட்டு வராதிங்க.
சரி இது நம்ம செட் ஆகாது, வேறு வேலையை தேடுவோம், வேறு ஸ்டேட்டு போவோம், வேறு கண்ட்ரி போகணும்னு முடிவெடுத்து நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா சேஃபாக இருப்பீங்க. இல்லைன்னா மிதுன ராசி என்பது நிறைய பேர் இப்படி யோசிச்சு தான் வேலை இல்லாமல் உட்காந்துருக்காங்க. அந்த மாதிரி யாராக இருந்தால் நீங்களே கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் அந்த மாதிரி உட்காந்துட்டு இருக்கிறனால தான் இப்போ பிரச்சனையே. ஏற்கனவே நீங்கள் ப்ரெஷர் இருக்கும்போது மாறி இருந்தீங்கன்னா உங்களுக்கு பிரச்சனை வந்திருக்குமா? வந்திருக்காது. அந்த மாதிரி முயற்சிகளை செய்யக்கூடிய ஒரு அற்புதமான வாய்ப்பு, அதை செஞ்சுக்கிறது நல்லது. நிறைய பேருக்கு இந்த காலகட்டத்தில் இடம் வீடு சம்பந்தமான பிரச்சனைகள் குறையும். அதில் இருக்க லீகல் இஷ்யூஸு, அது விற்க முடியாத இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே தீர்வதற்கான ஒரு வாய்ப்பு இருக்குது. மொத்தத்தில் மிதுன ராசி என்பவர்களுக்கு இந்த காலகட்டம் ஒரு தமாக்கா, அதாவது டபுள் தமாக்கான்னு சொல்லக்கூடிய ஒரு மிகப்பெரிய வாழ்க்கையில் வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய, ஒரு ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய, மன ரீதியாக உடல் ரீதியாக பொருளாதார ரீதியாக மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய அற்புதமான பயிற்சியாக சனி பகவானுடைய வக்கர பயிற்சி பலன்கள் இருக்க போகுது. நம்ம சொன்ன பலன்கள் அனைத்தும் பொதுவான கோச்சார பலன்கள். உங்கள் ஜாதகத்தில் கூடிய கிரகநிலைக்கு தகுந்தாப்போல் பலன்கள் கண்டிப்பாக மாறுபடும். சனி பகவான் வக்கர பயிற்சி சொல்லும்போது பார்த்திங்கன்னா, உங்களுடைய ஜாதகத்தில் சனி வக்கரமாக இருக்கக்கூடிய காலகட்டத்தில் அது நல்ல ரிசல்ட்ஸ் கொடுக்கறதுக்கான சான்சஸ் இருக்குது. நல்ல இடத்துல இருக்கும்போது சனி வக்கரமாகிறாரு, கோச்சாரத்துலேயும் வக்கரமாகிறார், ஜாதகத்துலேயும் வக்கரமாகும்போது என்னென்னா நிறைய பல மடங்கு நன்மையான பலன்களை கண்டிப்பாக சனி பகவான் கொடுத்துட்டு தான் இருக்கார். உங்கள் சுய ஜாதகத்தை பார்த்துங்க. என்கிட்ட ஜாதகம் பார்க்கணும் அப்படின்னா கீழே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிட்டு அதற்கான விவரங்களை தெரிந்து கொள்ளலாம். நம்ம வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியில் அடிப்படை ஜோதிட பயிற்சி வகுப்புகள் நடத்திட்டு இருக்கோம். அது பார்த்திங்கன்னா கிரகம்னா என்ன, ஜாதகம் எப்படி பார்க்குறது அப்படின்னு சொல்லக்கூடாது பயிற்சிகள் நடத்திட்டுருக்கோம். அது மட்டும் இல்லாமல் திருமண பொருத்தம், வாஸ்து, நியூமராலஜி, பிரசன்ன முறைகளை, தாம்பூல பிரசனம், சோழி பிரசனம், அஷ்டமங்கல பிரசனம் போல பல வகுப்புகள் நடத்திட்டுருக்கோம். ஆண் பெண் இருபாலரும் படிக்கலாம். வயது வரம்பு கிடையாது. குறைந்த கட்டண வகுப்பு நடத்திட்டுருக்கோம். நேரடி வகுப்பாக நடக்குது. வெளியூர் வெளிநாட்டில் இருக்கவங்க ஆன்லைன் வகுப்புலையும் சேர்ந்து படிக்கிறாங்க. படிக்கணும் விருப்பப்படுறோம், கீழே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நம்ம சிங்கிள் பேஜில் ஜாதகம் இல்லாதவங்களுக்கு பிடிஎஃப்பில் வெறும் 99 ரூபாய்க்கு கொடுக்குறோம். அதில் பலன் வராது. அதேமாதிரி நோட்டில் எழுதுன மாதிரி பிடிஎஃப்லேயே 51 பக்கம் கொடுக்குறோம். அது வெறும் 500 ரூபாய்க்கு கொடுக்குறோம். அதுலேயும் பலன்கள் இருக்காது. ஜாதகம் நோட்டில் எழுதி கொடுக்கணும். சில பேர் ஃபோன் பண்ணி கேட்குறீங்க, நோட்லேயும் எழுதி தரோம். வேணுன்றவங்க கீழே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். உங்களிடம் விடைபெறுவது வீனஸ் பாலாஜி. சர்வஜனா சுகினோ பவந்து.